விளைவுகள் மோசமாக இருக்கும். அந்த விளைவுகளை குறித்து நாம் ஆனாலும் ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், உனக்கு வெற்றியும் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீங்கதான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோ. நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோ. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில, உம்மை தான் நம்பியிருக்கோ ஏசப்பா. உம்மை தான் நம்பியிருக்கிறோ, உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 2 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். அப்போ 11ஆம் அதிகாரத்தில் அவன் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை. அவன் அந்த செய்ய வேண்டிய வேலையை அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய வேலையை செய்யவும் இல்லை, அந்த நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கவும் இல்லை. மாறாக அவன் அவன் வீட்டிலே தங்கினான், உப்பரிகளை ஏறினான், பார்க்கக்கூடாதை பார்த்தான், செய்யக்கூடாது செய்தான். அவன் அவன் செய்தது கர்த்தருடைய பார்வைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் பாவமாக இருந்தது என்று நாம் போன அதிகாரத்தின் முடிவில் நாம் வாசிக்கிறோம். 11ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை வாசிங்க. 11 கடைசி. துக்க நாட்கள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்து அனுப்பி தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததா இருந்தது. எல்லா காரியம்லாம் நடந்துருச்சு, குழந்தையும் பிறந்துருச்சு. பட் இட் வாஸ் அது ரொம்ப பெரிய தவறு. 2 வருஷம் ஆயிடுச்சு. தவறு நடந்துச்சு, குழந்தை பிறந்துருச்சு, 1 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு 2ஆம் ஆண்டு வந்துருச்சு. அப்போ இந்த டைமில் கர்த்தர் நாத்தானை நோக்கி தாவீதிடத்தில் அனுப்புகிறார். கர்த்தர் தான் நாத்தானை தாவீதிடத்தில் அனுப்புகிறார். அது தேவனுடைய அன்பை காண்பிக்கிறது. இன்றைக்கும் கர்த்தர் அவன் ஒருவன் வழி விலகி போகும்போது அவன் இஷ்டத்துக்கு விடாமல், அவனை விட்டுருந்தா அவன் எங்கேயோ போய் அவனுடைய லைஃப் எங்கேயோ போய் முடிஞ்சிருக்கும். அவன் இஷ்டத்துக்கு விடாமல் அவனை தடுத்து நிறுத்தவும், அவனை தடுத்து உணர்த்தவும், அவனை எச்சரித்து மறுபடி தன் பக்கம் சேர்த்து கொள்ளவும் தேவன் எப்போதும் அவராகவே அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். நாத்தானை அனுப்புகிறார். அப்போ நாத்தான் இடத்துல வந்து சொல்கிறாரு, ஒரு பட்டணம் அவன் வந்து ஒரு கதை மாதிரி சொல்கிறார். ஒரு பட்டணத்தில் 2 மனுஷங்க இருந்தாங்க. ஒருத்தன் ஐஸ்வர்யவான், ஒருத்தன் தரித்திரன். ஐஸ்வர்யவானுக்கு ஆடு மாடு வெகு திரளாக இருந்தது. தரித்திரனுக்கோ தான் கொண்டு வளர்த்த ஒரே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தவிர வேறு ஒன்றுமே இல்லாமல் இருந்துச்சான். அது அவனோட அவன் பிள்ளைகளோடு இருந்து வளர்ந்து அவன் வாயின் அப்பத்தை தின்று அவன் பாத்திரத்தில் குடித்து மடியில் படுத்து கொண்டு அவனுக்கு ஒரு மகளை போல இருந்துச்சான். பொதுவாக அந்த இஸ்ரேல் தேசத்தில் இந்தியா மாதிரி தான். இப்போ நாய் பூனை
வீட்டில் ஆடெல்லாம் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா ஆடுக்கு கூட பேர் வச்சு கூப்பிடுவாங்க. அது வீட்டுக்குள்ளே வந்துடும். அந்த குட்டியெல்லாம் வீட்டில் மடியில் படுத்துக்கிடும். அது வீட்டில் சாப்பிட்ற அத்தனை பொருளுமே சாப்பிடும். சோறு சாப்பிடும், என்னெல்லாம் சாப்பிட்றோமோ முறுக்கு முதற்கொண்டு சாப்பிடும். அப்படி ஆடு நான் பார்த்துருக்கேன், நாங்கள் வளர்த்துருக்குறோம். அப்போ அது எல்லாமே செய்யும். அது பேர் சொல்லி கூப்பிட்டா உடனே ஓடி வரும், அப்படிலாம் இருக்கும். அதை மாதிரி அதை ஒரு ஊமையாக சொல்கிறார். இப்போ தரித்திரனை பாதுகாக்கிற வேலை அதாவது ஒரு ராஜாவுடைய வேலை. அப்போ அந்த கதை நல்லா புரியும். அப்போ என்ன சொல்கிறான்னு அப்போ அந்த ஐஸ்வர்யத்தில் ஒரு வழிபோக்கன்னு ஒருத்தன் வந்தானா. வழிபோக்கன் அவன் ஒரு கெஸ்ட்டு கிடையாது, அவன் ஒரு வழிபோக்கன். அந்த வழியாக போகிறவன். அவன் வழிபோக்கனை யாருக்கு ஒப்பனையாக சொல்கிறான்? இப்போ இந்த ஆடை பத்சேபாளுக்கு ஒப்பனையாக சொல்கிறான். அந்த வளர்த்துட்டு இருந்தவனை உரியாவுக்கு ஒப்பனையாக சொல்கிறாரு. அப்போ உரியா அங்கே பத்சேபாவை அழகாக வளர்த்து வர்றாங்கிறாரு. இந்த ஐஸ்வர்யவான் யாரை சொல்கிறாரு? தாவீதை சொல்கிறாரு. அப்போ இந்த வழிபோக்கன்னு யாரை சொல்கிறாருன்னா அந்த சிந்தனை, பாவ சிந்தனையை வழிபோக்கன்னு சொல்கிறார். வழிபோக்கன் தற்செயலாக வந்தவன், அவன் பாட்டுக்கு போகிறவன், அந்த சிந்தனை மண்டைக்குள்ளே போகுது. ஆமாம், அவன் வீட்டுக்குள்ளே அழைச்சானான். அந்த வழிபோக்கனை வீட்டுக்குள்ளே கூப்பிட்ருக்கான். வழியில் போகிறதான நாயை காதை பிடிச்சி இழுத்த மாதிரி அந்த நாய் போன்ற அந்த சிந்தனை இவனுக்குள்ளே வருது. அந்த சிந்தனையை என்ன செய்கிறான்? இவன் வீட்டுக்குள்ளே வைக்கிறான், தங்க வச்சு அதில் கொஞ்சம் என்டர்டெயின் பண்ணுறான். அந்த சிந்தனையை அவன் செயலாக்கி அவன் கொஞ்சம் நேரம் அதில் இமேஜின் கற்பனை பண்ண ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த சிந்தனையின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறான். விரும்பினவொன்னு இந்த ஆடு மாதிரி இருந்த அந்த பத்சேபா கள்ளங்கபடு இல்லாத ஒரு ஆடு, மிருகம். அது அந்த ஏழை மனுஷனுக்கு ஒரு மகளை போல இருந்தது. அந்த ஆடை அவன் என்ன செய்கிறான்னா இந்த வழிபோக்கனுக்கு தாம் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு என்ன செஞ்சுருக்கலாம்? அவன் வீட்டில் ஏகப்பட்ட ஆடு இருக்குது, அதை ஒன்று என்ன செஞ்சுருக்கலாம்? அந்த சிந்தனைக்கு பலி கொடுத்துருக்கலாம். அவன் அதை விடாமல் என்ன செஞ்சிட்டான்னா கள்ளங்கபடு இல்லாத அந்த பெண்மணியை அவன் எடுக்கிறான். அது ஒரு ஏழை இடத்திலிருந்து தரித்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறான். ஐஸ்வர்யவானாகிய இவன் அந்த ஏழையின் ஆடை அடித்து அவன் கொடுத்தான். இதனால் அதை சொன்ன உடனே அப்போ தாவீதுக்கு ரொம்ப கோபம். அடப்பாவி அவன் இப்படி செஞ்சு விட்டானே, அவன் அவனுக்கு தான் ஏகப்பட்ட ஆடு மாடு இருக்குது, அதை பார்க்க விட்டாமல் இந்த கள்ளங்கபடு இல்லாத ஆடை அந்த ஒரு தரித்திரனை அவன் வச்சது ஒன்றே அதை போய் இவன் தன்னுடைய வழிபோக்கனுக்கு அந்த கொடுத்துட்டானே. பாருங்கள் எவ்வளோ அழகாக நாத்தான் அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ இவன் சொல்கிற உடனே இது கோபம் உண்டாகி இந்த மனுஷனை கட்டாயம் இந்த மனுஷன் யாரோ கொலை பாதகன் கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறான். அவன் இறக்கமற்றவனாக இருந்து இந்த காரியத்தை செய்தபடினால் அந்த ஆட்டுக்குட்டிக்காக 4 தனியாக திரும்ப செலுத்தணும், 4 ஆடு அவனுக்கு திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிறான். பாருங்கள் தாவீதுக்கு ஏற்படுற கோபத்தை பாருங்களேன், எவ்வளோ பெரிய கோபம் அவனுக்கு வருதுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னா, தவறு செஞ்சிட்டான், ஆனால் அந்த உணர்வே அவனுக்கு வரல. பாருங்கள், ஒரு குற்ற உணர்வே அவனுக்கு வரல, கொஞ்சம் கூட குற்ற உணர்வு வரல. உணர்வு உள்ளவன் தானாக ஒப்புக்கொள்வான், இவன் வரல. சிலர் உணர்ந்தான், சில ஆட்கள் சமன் இல்லாமல் நாம் ஏன் ஒத்துக்கொள்ளணும், நம்ம விஷயத்தை நேரடியாக வந்தால் ஒத்துக்கொள்ளலான்னு அப்படி தனக்கு இதைத்தான் சொல்ல வராது தெரிஞ்சும் அவன் ஒத்துக்கொள்ளாமல் இருக்கிற ஒரு ஸ்பாவத்தையும் நம்ம பார்க்குறோம். இங்கே இவன் இந்த தீர்க்கதரிசி உணர்த்தும் உடனடியாக அவனுக்கு என்னன்னு தெரியல. அப்போ அந்த 7வது வசனத்தில் தாவீதுட்ட நாத்தான், நீ தான்ப்பா அந்த மனுஷன். அந்த வார்த்தையை சொல்லணும்னா நாத்தான் தீர்க்கதரிசிக்கு இருந்ததான தைரியத்தை பார்க்கணும். இப்பவும் ஒருவர் செய்கிறதான தவறை எச்சரிக்கிறதுக்கு ஓவர் தைரியம்தான் தேவையாக இருக்குது. அவங்க எப்படி திரும்புவாங்கன்னே தெரியாது. ஒரு ஆள் செய்தது பிரதர், நீங்கள் செஞ்சது தப்பு பிரதர் அப்படின்னு சொல்லிட்டா அவர் எந்த ஸ்டேஜுக்கு திரும்புவார்னே தெரியாது. ஆமாம், அவர் எப்படி தாவீது அவன் உடனே யாரெங்கன்னு கேட்டிருந்தானா தொலைஞ்சது நான் தானே, யாரெங்கன்னு கேட்கல. அவன் உன்னை ராஜாவா ஆண்டவனை அபிஷேகம் பண்ணார், சவுலின் கைக்கு தப்பு வைத்தார், உனக்கு ஆண்டவர் நிறைய ஸ்திரீகளை கொடுத்தாரு, நீ இப்போ நல்ல குழந்தை பிள்ளை நல்லா இருக்கிறாங்க, இந்த ஸ்டேஜில் நீ இப்படி இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு நீ அசட்டை பண்ணிடுது என்ன. இப்போ பாருங்கள், இந்த வழிபோக்கனை போல் வந்த ஒரு சிந்தனைக்கு அந்த வழிபோக்கனை, அதனால தான் முன்ன பின்ன தெரியாதவனை என்டர்டெயின் பண்ணாதீங்க. அந்த சிந்தனையை சொல்கிற வழிபோக்குன்னு எதை சொல்கிறாருன்னா சிந்தனையை சொல்கிறார். சிந்தனையை குறித்து எப்போதும் ஜாக்கிரதையாக இருங்கள். பல சிந்தனை மனசில் வந்து போகும், அதெல்லாம் விட்டுடுங்க. அதோட உட்காந்து பேசாதீங்க, அதை என்டர்டெயின் பண்ணாதீங்க, அதோடு கூட நேரத்தை செலவு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அது நம்ம அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மளை என்ன செஞ்சிடும்னா உந்தி தள்ளி நம்மளை காலி பண்ணிவிடும். சரி,
இப்போ அப்படி செஞ்சுட்டு நீ இதை அசட்டை பண்ணது மட்டும் இல்லை, நீ அந்த அவனுடைய மனைவியை நீ உனக்கு மனைவியை எடுத்துக்கொண்ட அவனை கொலையும் பண்ணி போட்டாயே. இப்போ என்னல்ல பாவம். ஆறாவது கற்பனை சொல்லுது, அவன் வந்து கொலை, ஆறாவது கட்டளை கொலை செய்யாதிருப்பாயா, எட்டாவது கொலை செஞ்சுவிட்டான். ஏழாவது விபச்சாரம், 7, 8 அவங்க தேவனை அசட்டை பண்ணிட்டான். நான் நினைக்கிறேன் ஒருவேளை தேவன் இந்த நேரத்தில் உணர்த்தியிருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். எப்போ அது செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஆவியானவர் உணர்த்தியிருப்பார், தேவன் உணர்த்தி. ஆனாலும் அதையும் அசட்டை பண்ணி அவன் செஞ்சுருக்கிறான். அப்போ 3 காரியங்களை நம்ம இதில் பார்க்குறோம். விபச்சார பாவம், கொலை பாவம், தேவனை அசட்டை பண்ண பாவம் எடுத்துட்டான். சொல்லிட்டு சொல்கிறார் ஒன்று 10ஆம் வசனத்தில், நீ இப்படி செய்தபடினால் பட்டயம் என்றைக்கும் வீட்டை விட்டு விலகாது இருக்கும். இப்போ தான் அந்த இதை உடைச்சிட்டான். யார்? அந்த அம்மணி சொல்கிறாங்க பாருங்க, அபிகாயில். ஐயா, நீங்கள் கர்த்தருடைய யுத்தத்தை செய்கிறவங்க, ஒரு காலமும் குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தின பாவம் உங்களுக்குள் வராதிருப்பதாகன்னா, இப்போ குற்றமில்லாத ஒரு கள்ளங்கபடி இல்லாத ஒரு பெண்மணியையும் அவன் நினைச்சிட்டான். அவன் அந்த பிள்ளைய அவன் கெடுத்து போட்டான். அடுத்தது அவன் தன்னுடைய அவன் உண்மையாக இருந்ததான, உத்தமமாக இருந்ததான ஒரு வீரனையும் அவனையும் ஒரு குற்றமில்லாதவனை கொலை பண்ணிட்டான். அப்போ இதனால் ஆண்டவர் சொல்கிறார், உன் வாழ்க்கையில் பட்டயம் வரும். அதுக்கப்புறம் 11ஆம் வசனம் சொல்கிறாரு, நான் வீட்டில் பொல்லாப்ப மேலே எழும்புவேன். நீ இதை மறைமுகமாக செய்த உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன். அவன் இந்த சூரியனுடைய வெளிச்சத்திலே உன் ஸ்திரீகளோடைய சயனிப்பான். நீ ஒளிப்படத்தில் செஞ்சாய், நான் இதை எல்லாருக்கும் முன்பாக சூரியனுக்கு முன்பாக செய்வேன் அப்படின்ட்டார். அப்போ தாவீது நாத்தானத்தில், ஐயோ நான் கர்த்தருக்கு பாவம் செஞ்சேனே அப்படிங்கிறான். தாவீதுக்கு சாகாதபடிக்கு கர்த்தவனை பாவம் நீங்க செய்தார், பாவத்தை மன்னிச்சிட்டார். அவன் ஆண்டவரே பாவம் நீங்கிருச்சு. ஆனாலும் அந்த வார்த்தை 12-14, இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்க நீ காரணமாக இருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை சாகு என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போயிட்டான். பாவம் மன்னிக்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த பாவத்தினுடைய விளைவு அதேதான் ஆதாமியாவாளுக்கு அதே தான். பாவத்தை ஆண்டவர் மன்னிச்சிட்டார், அந்த ஆட்டுக்குட்டி பலி செலுத்தி. ஆனால் அதனுடைய விளைவாகிய மரணத்தை அவனுடைய சந்ததியை அனுபவிச்சது. நீங்கள் தாவீதை கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, ஆனால் பெரிய பாவம் அதை மன்னிச்சிட்டார். அப்போ ஈஸியாக மன்னிச்சிட்டாருன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், ஆனால் அதனால் வந்த விளைவை அவன் கர்த்தருடைய சத்துருக்கள் தேவனை நிந்திப்பதற்கு தூசிப்பதற்கு காரணமாக இருந்தபடினால் பிள்ளை சாகுன்ட்டார். அப்புறம் அது மாதிரி பிள்ளை என்ன செஞ்சிட்டாரு, ஆண்டவர் அடிச்சிட்டாரா. அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணானா. ஆனால் அவன் ரொம்ப நாள் செஞ்சான். 7ஆவது நாளில் பிள்ளை செத்து போச்சான். அப்புறம் எழும்பி அவன் கேட்குறான், பிள்ளை செத்து போச்சாங்கிறான். ஆமாம், ஏன்னா பிள்ளை செத்து போகுன்னு தெரியும். ஆனாலும் கர்த்தர் எனக்கு மன்னிச்சு பிள்ளையை தரமாட்டாரன்னு மன்னிப்பு கேட்டு என்ன செஞ்சுருக்கலாம், அவன் ஜெபித்தான். கர்த்தர் கடைசியில் பிள்ளை சாக வேண்டியதாச்சு. அவன் அதை ஏற்றுக்கொண்டான். தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த தண்டனையை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒழுங்கு நடவடிக்கையை அவன் ஏற்றுக்கொண்டான். சரி, ரைட்டு, இன்னும் நான் அந்த பிள்ளை ஏன்ட்ட வராது, நான் தான் போகணும் சொல்லிட்டு எழுந்தான். ஸ்நானம் பண்ணி புசித்து கொண்டான். எல்லாரும் கேட்குறாங்க, ஏன் அது உயிரோடு இருக்கும்போது அழுதிங்க, அப்புறம் இப்போ நீங்கள் உடனே சாப்பிட்டுட்டீங்களே. அப்போ தான் அவர் வார்த்தை சொல்கிறாரு, உயிரோடு இருக்கையில் பிள்ளை பிழைக்கும்படிக்கு கர்த்தர் எனக்கு இறங்குவாரோன்னு யாருக்கு திரும்ப ஒரு வேளை கர்த்தர் கேட்கலான்னு நினச்சி ஜெபம் பண்ணேன். அவர் எனக்கு கேட்கல. நோ ப்ராப்ளம். ஏற்கனவே இந்த அர்த்தத்தில் தான் தாவீதின் குமாரன் இயேசு ஜெபிக்கிறார். உங்களுடைய இது சித்தமானால் நம்ம ஜெபிக்கலாம். எதுக்கும் நீங்கள் ஜெபம் பண்ணலாம். நீ என்ன விரும்புகிறே அதை ஜெபம் பண்ணுங்க. கடைசியாக சொல்லுங்கள், ஆண்டவர் வாயினும் உடைய சித்தத்தின்படி கடவுள். எதுனாலும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு வேணும், அந்த பிள்ளை கட்டாயம் பிழைக்கணும்னு ரொம்ப போராடினார், ரொம்ப உபவாசித்தார், ரொம்ப போராடி பிள்ளை செத்து போயிடும்னு நாத்தான் சொல்லி இருந்தும் இந்த பிள்ளை பிழைக்காதுன்னு தெரிஞ்சிருந்தும் ஜெபம் பண்ணுறாரு. இது நடக்கும்னு தெரிஞ்சிருந்து ஜெபம் பண்ணுறாரு. அப்புறம் இனி நான் என்ன செய்யட்டும், நாம் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன்னு சொல்கிறார். கடைசியாக என்ன செய்யுது, அது பிள்ளை இறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஆமேன் ஸ்தோத்திரம், ஆனால் இன்னொரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை தான் ஆமேன் சாலமோன்னு பேர் வைக்கிறான். அதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், இவன் பாவத்தை மன்னிக்கப்பட்ட பின்பு மனம் திரும்ப பிற்பாடு ஒரு குழந்தையை தர்றாரு. அந்த குழந்தையை எதித்தியான்னு பேர் வைக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவன் சொல்லி எதிதியா நாத்தான் தீர்க்கதரிசி பேர் வைக்கிறாரு. அவன் சாலமோன்ற பேரை அவன் வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு இடையில அதற்குள்ளே ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், 24. யோவாப் அம்மோன் புத்திரர் அப்பா அங்கே இருக்கிறதான
அம்மோன் புத்தருடைய ரப்பா பட்டணத்தை பிடிச்சிட்டான். அது ராஜா பிடிச்சிட்டாரு. அங்கே அது அதனால சொல்கிறாரு, நான் ஜெயிச்சேன்னா இது யோவாப் ஜெயிச்சதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கோம், அதனால் நீங்கள் வாங்கன்னு சொல்லி தாவீதை கூப்பிட்டு அனுப்புகிறார். சில வேளை பார்த்தீங்களா, யுத்தம் பண்ணது யோவாபும் வீரர்களும் யுத்தம் பண்ணது ஜெயிச்சது எல்லாம் முடிச்சிட்டாங்க. ஆனால் அந்த லாஸ்ட் முடிவில் தாவீது வரணும்னு கூப்பிட்டு அனுப்புகிறாரு. தாவீது என்ன செய்கிறாரு, நேராக அங்கே போகிறாரு, யுத்தம் பண்ணி என்ன செய்கிறாரு, தாவீதும் ஜனங்களை கூட்டிகிட்டு போய் யுத்தம் பண்ணி அதை பிடிக்கிறார். பிடிச்சதுக்கப்புறம் அவருடைய ராஜாவின் தலையில் இருந்த கிரீடத்தை எடுத்துக்கொள்கிறாங்க. அது ரொம்ப நல்ல ஒரு தாளந்து நிறை பொண்ணு ரத்தனமும் வைத்திருந்து தான் விலை கூடின. ஆமாம், அந்த இது தலையில் என்ன மண்டையில் வைக்க முடியாது, அவ்வளோ வெயிட்டு. அவனுடைய சிங்காசனத்துக்கு மேலே இவன் தலையில் இருக்கிறது போல் என்ன செய்யப்பட்டிருக்குது, அந்த கிரீடம் இருக்குமா. அப்படி ஒரு கிரீடம் அவனுக்கு என்ன செய்யப்பட்டு தான் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. பின்பு அதில் உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்களா, அவங்க எல்லாவற்றையும் நிர்மூலம் பண்ணி வெற்றியாக எருசலேமுக்கு திரும்புகிறாங்களாம். அப்போ இதில் தெரிஞ்சுக்கிறதான சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் பாவங்களை மன்னிக்கிறார், மன்னித்து பிற வெற்றியை தருகிறார். ஆனாலும் இந்த பாவத்தினுடைய விளைவு நம்ம அடுத்த அதிகாரத்தில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். 13, 14, 15 இந்த பாவத்தினுடைய விளைவை அது எவ்வளோ கொடுமைங்கிறத தான் பைபிள் சொல்கிறத பார்க்குறோம். நடந்து முடிஞ்சிருச்சு. அது அவனுடைய அஜாக்கிரதை, அவனுடைய அலட்சியம், அவனுடைய கவனக்குறைவுன்னு விட்டார். ஆண்டவர் பாவத்தை மன்னிச்சிட்டார். ஆனால் அதன் நிமித்தம் சத்துருக்கள் தூசிப்பதற்கும், அதன் நிமித்தம் கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிப்பதற்கும், அதன் நிமித்தம் தேவனுடைய நாமம் தூசிப்பதற்கு காரணமாக இருந்தபடினால் அதனால் ஏற்பட்டதான விளைவுகளை அவன் 13, 14, 15 அந்த அதிகாரங்களில் தொடர்ந்து வருகிறதான காரியங்களை குறித்து நம்ம பார்ப்போம். விளைவுகள் மோசமாக இருக்கும். அந்த விளைவுகளை குறித்து நாம் ஆனாலும் ஆண்டிருப்போம். பாவங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார், உனக்கு வெற்றியும் தருகிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு நம்ம முழுமையாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். God bless you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 சாமுவேல் 12வது அதிகாரத்தை பார்க்குறோம். அந்த 12வது அதிகாரத்தில் தாவீது செய்ததான அந்த தவறுக்குரியதான அவனை உணர்த்தத்தக்கதான ஒரு சம்பவத்தை குறித்து நாத்தான் மேல் விளக்குகிறதை பார்க்குறோம். அதற்கு பின்பதாக என்ன நடக்குது, அவனுக்கு அந்த உணர்த்தின பிறகு அவனுடைய தன் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கறதான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது அறிந்து செய்கிறவன் அநேக அடிகளை அடிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லு. அப்போ சிறு வயதுலேருந்தே நல்லாவே தெரியும், தேவனுக்கு பிரியமானவனாக தான் இருந்தான். நல்ல தேவனை ஆராதிக்கிற மனுஷன், தேவனுக்காக செயல்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் கடைசியில் பாருங்கள் இவ்வளோ பெரியதான ஒரு வீழ்ச்சியை நம்ம இதில் பார்க்குறோம். அப்போது அறிந்து தேவனை அறியாத காலத்தில் செய்கிறது வேறு, அறிந்த பின்பு செய்கிறதான அந்த பாவத்துக்கு தண்டனை அனுபவித்து தான் ஆகணும் அப்படின்னு இருக்குது. அப்போ பாருங்கள், கர்த்தர் அவனுடைய பாவத்தை மன்னித்தாலும் அவனுடைய வாழ்க்கையில் நடந்ததான அந்த சம்பவம், அந்த குழந்தை செத்து போயிட்டு என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் கொடுக்குறதான அந்த தண்டனை என்ன செய்யணும், பட்டையும் உன்னுடைய வீட்டை விட்டு எப்பொழுதும் என்ன செய்யாது, நீங்காது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பொல்லாப்பை உன் வீட்டில் என்ன பண்ணுவேன், எழும்ப பண்ணுவேன். அது மாத்திரம் இல்லை, உன்னுடையதான கண்களுக்கு நீ ஒளிப்படத்தில் செய்தா, ஆனால் உன்னுடையதான மனைவிகளுக்கு அவன் என்ன செய்வாங்க, சூரிய வெளிச்சத்தின் மத்தியிலே என்ன செய்வாங்க, அவன் மனைவியோடு என்ன செய்வாங்க, சயனிப்பார்கள் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்டதான பயங்கரமான ஒரு சாபத்தை நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து உன்னுடைய பிள்ளை சாகும் அப்படின்னு சொல்லி, உங்கள் பாவம் உங்களை பின்தொடரும் என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். அப்போது உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறிந்து கொள்ளுங்கள். என்னாகுமோ 23:32 நம்ம பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, இவருக்கு நம்ம இதில் பார்க்குறோம், காயின் ஆபேல் சம்பவத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போவும் சொல்கிறாங்க, உன் பாவம் என்ன செய்யும், வாசற்படியில் படுத்திருக்குன்னு சொல்லிட்டு காயினை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவனை தெரிந்து கொண்டு தானே நாம் அவன் பாவம் செய்யாதபடிக்கு கர்த்தர் நம்மை காப்பாராக. அவன் பாவம், அதாவது இதில் சொல்லப்பட்டிருக்குது, தேவனுடைய வார்த்தையை மீறினதுனால அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அவருடைய வார்த்தை என்ன செய்தானா அசட்டை பண்ணானா. அப்போ அந்த நேரத்தில் கர்த்தர் உணர்த்தின காரியத்தை என்ன செய்யலை, அவன் புரிந்து அவன் உணர்ந்து கொள்ளலை. இந்த நாளில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம
ஆமென். அதாவது நான் பாவம், அவர் தான் தாவீது பிற்காலத்தில் சொல்கிறார், நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வேத வசனத்தை என்னுடைய இருதயத்தில் வைத்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோமா. நம்ம வேத வசனத்தில் நம்ம அதிகமாக நம்ம வேத வசனத்தை படிக்கணும். இப்படிப்பட்டதான சம்பவங்கள் வரும்போது நமக்கு எச்சரிப்பு தருகிறது, நம்ம கவனமாக இருப்போம். ஜெயிப்போம். அப்பா இறக்கம் கிருபையும் இருந்தால் எங்கள் நல்ல பிதாவே, சர்வ வல்லமுள்ள தேவனே, ஆமாப்பா ஸ்தோத்திரங்கள். பாவம் உங்களை பின்தொடரும் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. எஸ்ஸப்பா அமேனப்பா ஸ்தோத்திர. பாவம் செய்வதற்கு அமேனப்பா அந்த இச்சைகளுக்கு ஒப்பு கொடுக்காத படிக்கு தேவனே அமேன பரிசுத்த சிந்தையை இந்த பிள்ளைகளுக்கு நீ தந்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆமேனப்பா சிந்தையில் பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக, செயல்களில் பரிசுத்தத்தை கட்டளையிடுவீராக கர்த்தாவே. அமேனப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த பாவம் அமேனப்பா பொல்லாதது என்று சொல்லி பார்க்குறோமேப்பா. ஆமேன் ஆண்டவரே. பாவம் தொடர்ந்து பிடிக்கும்னு சொல்லி பார்க்குறோமே, அது தண்டனையை கொடுக்குங்கிறத பார்க்குறோமே. ஏசப்பா இந்த நாளில் உணர்ந்து மனம் திரும்ப உதவி செய்யுங்கப்பா. இனி இப்படிப்பட்டதான பாவங்களில் ஈடுபடாதபடி உங்கள் பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. விசேஷமாய் வாலிபர்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. ஆமேன் அப்பா ஸ்தோத்திரம். ஆமேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமேன். தீமைக்கு விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன்.